வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகம் ஜோஸ்டின் கார்டரோட சோஃபியின் உலகம். அதுல இருக்கிற ஒரு அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது தத்துவ வரலாற்ற ஒரு கதை மாதிரி சொல்ற புத்தகம். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நாம பார்க்க போறது 3வது அத்தியாயம். இதுல என்னன்னா, ரொம்ப ஆரம்ப காலத்திலிருந்து சில கிரேக்க தத்துவ ஞானிகள் அவங்க இந்த உலகம்னா என்ன, ஏன் பொருட்கள் மாறுது, இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்விகளை எப்படி அணுகுனாங்கன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ண போறோம். நீங்க தத்துவத்துக்கு புதுசா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே இவங்கள பத்தி தெரிஞ்சதா கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம். எப்படி இருந்தாலும் இது உங்களுக்கு சில புது யோசனைகளை தரும் நம்புறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மாதிரி அறிவியல் வசதிகள் இல்லாத ஒரு காலத்துல சில சிந்தனையாளர்கள் சும்மா இயற்கையை பார்த்து யோசிக்கிறாங்க. இந்த உலகம் எப்படி வேலை செய்யுது, பொருட்கள்லாம் எப்படி மாறுது, நீ ஆளியா மாறுதுல, அந்த மாதிரி ஒன்னு முழுசா இன்னொன்னா மாற முடியுமா? இல்ல. நாம பார்க்குற இந்த மாற்றம் எல்லாம் சும்மா கண்ணுக்கு தெரிகிற தோற்றம் தானா, உண்மையில எதுவும் மாறலையா? இந்த மாதிரி கேள்விகள் தான் அவங்கள ரொம்ப யோசிக்க வச்சது. குறிப்பா கிமு 500 வாக்குல 2 பேர், பார்மெனிடிஸ், ஹெராக்ளிடஸ்னு இந்த மாற்றத்தை பத்தி ரொம்ப எதிரான கருத்துக்களை சொன்னாங்க. அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல பார்மெனிடிஸ். இவர் தெற்கு இத்தாலியில அப்போ கிரேக்க காலோனியா இருந்த எலியா பகுதியை சேர்ந்தவர். காலம் பாத்தீங்கன்னா சுமார் கிமு 540 480. இவரோட கருத்து கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். என்ன சொன்னார்னா, உண்மையில மாற்றமே கிடையாது. எது இருக்கோ அது எப்பவும் இருந்திருக்கு, எப்பவும் இருக்கும். இல்லாத ஒண்ணுலேருந்து எதுவும் வர முடியாது, இருக்கிற ஒன்றும் முழுசா இல்லாம போகாது அப்படின்னு சொன்னாரு. இந்த யோசனை ஓரளவுக்கு அப்ப கிரேக்க சிந்தனையில் இருந்துச்சுனாலும் பார்மெனிடிஸ் இதை தர்க்க ரீதியா ரொம்ப அழுத்தமா சொன்னாரு. இருப்பதுங்கிறது மாறாத, நிலையான, பிரிக்க முடியாத ஒண்ணுன்னு வாதிட்டாரு. ஆமா, இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா இருக்கு. பார்மெனிடிஸ் என்ன சொன்னாருன்னா, நம்மளோட புலன்கள் இருக்குல்ல, கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் நம்மளை ஏமாத்துது. நம்ம உலகத்தை பார்க்கும்போது பொருட்கள் உருவாகிறதையும் மாறதையும் அழிறதையும் பார்க்குறோம். ஆனா இதெல்லாம் உண்மை இல்ல, இது ஒரு தோற்றம்தான், ஒரு மாய அப்படின்னு சொல்றாரு. உண்மையான அறிவு புலன்கள் வழியா வராது, அது நம்ம பகுத்தறிவு ரீசன் மூலமா தான் வர முடியும்னு ரொம்ப உறுதியா நம்பினாரு. அதாவது லாஜிக்கலா யோசிச்சா இருக்கிறது இல்லாததா மாற முடியாது, இல்லாதது இருக்கிறதா ஆக முடியாது. அதனால மாற்றமே தர்க்கத்துக்கு எதிரானது, அதனால அது உண்மை இல்ல. இதுதான் பகுத்தறிவுவாதம், ரேஷனலிசம்னு சொல்றோமே, அதோட ஒரு ஆரம்ப வடிவம் மாதிரி. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம சாதாரணமா கண்ணால கண்டா நம்புவேன்னு சொல்லுவோம். ஆனா பார்மெனிடிஸ் என்ன சொல்றாரு? கண்ணால கண்டதை நம்பாத, உன் புத்தி சொல்றத மட்டும் நம்புன்னு சொல்றாரு. புலன்கள் காட்டுற இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலகத்துக்கு பின்னால மாறாத, நிலையான ஒரு உண்மை இருக்கு, அதை பகுத்தறிவால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும்னு ஒரு நிலப்பாடு. ஒரு தத்துவவாதியோட வேலை இந்த தப்பான தோற்றங்களையெல்லாம் விலக்கி அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் நினைச்சாரு. இந்த சிந்தனைக்கு பின்னால இருக்கிற ஒரு தைரியம், அந்த தர்க்கத்தின் மேல அவருக்கு இருந்த நம்பிக்கை, அதை பார்க்கணும். அதே நேரத்துல பார்மெனிடிஸ்க்கு அப்படியே நேர் எதிர்மாறான ஒரு கருத்து சொன்னவர் தான் ஹெராக்ளிடஸ். இவர் ஆசியா மைனர்ல இன்னைக்கு துருக்கியில இருக்கிற எஃபேசஸ் நகரத்தை சேர்ந்தவர். இவரும் பார்மெனிடிஸோட சமகாலத்தவர் தான். அதாவது கிமு 540 480 வாக்குல வாழ்ந்தவர். பார்மெனிடிஸ் எதுவும் மாறாதுன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு நேர் மாறா ஹெராக்ளிடஸ் சொன்னாரு, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு, இயற்கையோட அடிப்படையே இந்த தொடர்ச்சியான மாற்றம் தான், ஒரு ஓட்டம், ஃப்ளோ அப்படின்னு சொன்னாரு. எல்லாம் பாய்கிறது, பேண்டா ரைங்கிறது அவரோட ரொம்ப பிரபலமான ஒரு வரி. ஓ, அந்த புகழ்பெற்ற நதி ஓமையும் கூட இவரோட தானே? ஆமா ஆமா, அதுதான். ஒரே நதியில உன்னால 2 தடவை இறங்க முடியாதுன்னு சொன்னாரு. ஏன்னா நீங்க 2வது தடவை இறங்க போகும்போது அந்த நதி மாறிடுச்சு, புது தண்ணி ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்களும் மாறிட்டீங்க. தடவை இறங்குன அதே ஆள் இல்ல நீங்க. இது மாற்றத்தோட அந்த தவிர்க்க முடியாத எல்லா இடத்துலயும் இருக்கிற தன்மையை ரொம்ப அழகா சொல்லுது. இதுல இருந்து பார்த்தா ஹெராக்ளிடஸ் பார்மெனிடிஸ் மாதிரி இல்லாம புலன்கள் நமக்கு காட்டுற உலகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு தெரியுது. நாம பாக்குற மாற்றங்கள் தான் உண்மைங்கிறாரு. ஹெராக்ளிடஸ் சிந்தனையில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த உலகம்ங்கிறது எதிரெதிரான விஷயங்களோட ஒரு தொடர்ச்சியான போராட்ட களம் மாதிரி. போர், அமைதி, பசி, நிறைவு, சூடு, குளிர்ச்சி, பகல், ராத்திரி, இந்த மாதிரி இந்த எதிரெதிரான விஷயங்கள் ஒன்னோடொன்னு சண்டை போடுறது மட்டும் இல்ல, ஒண்ணுக்கொன்னு அவசியமானதும் கூட. ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னோட அர்த்தமே நமக்கு புரியாது. நோய் இல்லைன்னா ஆரோக்கியத்தோட அருமை தெரியாது. பசி இல்லைன்னா சாப்பாட்டோட சந்தோஷம் புரியாது.
இந்த முரண்பாடுகளோட இழுவிசை ஒண்ணுல இருந்து இன்னொன்னா மாறிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த உலகத்தை இயக்குதுன்னு நம்பினாரு. அப்போ இந்த தொடர்ச்சியான மாற்றம், இந்த முரண்பாடுகள், இதுக்கெல்லாம் பின்னால ஏதாச்சும் ஒரு ஒழுங்கு இருக்கா? இல்ல இது சும்மா ஒரு குழப்பமான ஓட்டம் தானா? ஒரு ஒழுங்கு இருக்குன்னு ஹெராக்லிட்டஸ் நம்பினாரு. இந்த எல்லா மாற்றத்தையும் முரண்பாடுகளையும் ஒன்னு சேர்த்து வழி நடத்துற ஒரு சக்திய அவர் லோகோஸ் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு பகுத்தறிவு, நியதி, விதி, சொல்லுன்னு நிறைய அர்த்தம் இருக்கு. இது ஒரு மாதிரி பிரபஞ்ச நியதி இல்லனா ஒரு உலகளாவிய பகுத்தறிவுன்னு வச்சுக்கலாம். இது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா பெரும்பாலான மக்கள் இத உணராம அவங்க சொந்த புத்திப்படி வாழ்றாங்கன்னு அவரு கொஞ்சம் விமர்சனமும் பண்ணாரு. அவங்க கருத்துக்கள் எல்லாம் குழந்தைங்க விளையாட்டு சாமா மாதிரி அர்த்தமில்லாததுன்னு சொன்னாரு. ஆக ஹெராக்லிட்டஸ் பார்வையில மேலோட்டமா தெரியுற இந்த ஓயாத மாற்றத்துக்கு அடியில இந்த லோகோஸ்ன்ற ஒரு ஆழமான ஒருங்கிணைக்கிற நியதி வேலை செய்யுது. சரி, இப்ப நாம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். ஒரு பக்கம் பார்மெனிடிஸ் பகுத்தறிவை நம்பி எதுவும் மாறல, புலன்கள் பொய்ங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹெராக்லிட்டஸ் புலன்களை நம்பி எல்லாம் மாறுது, இந்த மாற்றம் ஒரு பிரபஞ்ச நியதிக்கு உட்பட்டதுங்கிறாரு. இது பார்க்க பெரிய முரண்பாடா தெரியுதே. எது சரி? பகுத்தறிவு சொல்றதா, புலன்கள் சொல்றதா? இல்ல ரெண்டுலயுமே கொஞ்சம் உண்மை இருக்கா? இந்த ரெண்டு கிரை நிலைகளுக்கு நடுவுல ஒரு தீர்வு இருக்க முடியுமா? இததான் அடுத்த தலைமுறை தத்துவவாதிகள் யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆமா, மிக சரியா சொன்னீங்க. இந்த இக்கட்டான நிலைமைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சவர் தான் சிசிலியைச் சேர்ந்த எம்பெடோக்கில்ஸ். இவரோட காலம் சுமார் கிமு 490-430. இவர் என்ன நினைச்சாருன்னா, பார்மெனிடஸ் சொல்றதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கு, ஹெராக்லிட்டஸ் சொல்றதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்குன்னு. ரெண்டு பேர் பார்வையில இருந்த உண்மையும் ஒன்னு சேர்க்க முயற்சி பண்ணாரு. அவர் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு காரணம் பார்மெனிடஸ், ஹெராக்லிட்டஸ், அவங்களுக்கு முன்னாடி இருந்த தாலிஸ் மாதிரி ஆட்களும் கூட எல்லாரும் இந்த உலகம் ஒரே ஒரு அடிப்படை பொருளால் ஆனதுன்னு நினைச்சதுதான்னு கண்டுபிடிச்சாரு. அது எப்படி ஒரு பிரச்சனையாகும்? சொல்லுங்களேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. தண்ணிங்கிற ஒரே ஒரு பொருள்ல இருந்து மீன் இல்லனா பட்டாம்பூச்சி மாதிரி முற்றிலும் வேற ஒன்னு உருவாக முடியுமா? பார்மெனிடிஸ் தர்க்கப்படி பார்த்தா சுத்தமான தண்ணி எப்பவும் சுத்தமான தண்ணியா தான் இருக்க முடியும். அது வேற ஒன்னா மாற முடியாது. அந்த வகையில எதுவும், அதாவது அடிப்படை பொருள் மாறவில்லைங்கிறதுல பார்மெனிடிஸ் சொன்னது சரிதான எம்பெடோக்கில்ஸ் ஏத்துக்கிட்டாரு. ஆனா அதே சமயத்துல நம்ம கண்ணால மாற்றத்தை பாக்குறோம். பூ பூக்குது, மிருகம் வளருது, பொருட்கள் மக்கி போகுது. இந்த புலன் உணர்வுகளையும் நம்ம தள்ள முடியாது. இதுல ஹெராக்லிட்டஸ் சொன்னது சரி. அப்போ எம்பெடோக்கில்ஸ் எப்படி இந்த ரெண்டு கருத்தையும் ஒன்னு சேர்த்தாரு? அவரோட தீர்வு என்னவா இருந்துச்சு? அவரோட அந்த புரட்சிகரமான ஐடியா இதுதான். பிரபஞ்சம் ஒரே ஒரு அடிப்படை பொருளால ஆனதில்ல. அதுக்கு பதிலா அது 4 அடிப்படை மூலங்களால ஆனது. அவை நிலம், காற்று, நெருப்பு, நீர். இந்த 4 தான் இந்த உலகத்தோட அஸ்திவாரம். ஓ, இந்த 4 பூதங்கள், இது நம்ம இந்திய தத்துவத்திலையும் பஞ்சபூதங்கள்னு பேசுறோம்ல, கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா. இந்த 4 மூலங்கள் பத்தின கருத்து நிறைய பழைய கலாச்சாரங்கள்ல இருக்கு. எம்பெடோக்கில்ஸோட பங்களிப்பு என்னன்னா, இயற்கையில நாம பாக்குற எல்லா பொருட்களும், எல்லா மாற்றங்களும் இந்த 4 மூலங்களோட சேர்க்கையாலையும், மிக்சிங், பிரிவாலையும், செப்பரேட்டிங் தான் நடக்குதுன்னு விளக்கினதுதான். இவ வேற வேற அளவுல கலக்கிறதுனால தான் புல்லு, மீன், மனுஷன்லாம் உருவாகுது. ஒரு பூவோ மிருகமோ சாகும்போது இந்த மூலங்கள் திரும்ப பிரிஞ்சிருது. ஆனா நிலம், காற்று, நெருப்பு, நீருங்கிற இந்த மூலங்கள் தானா மாறாது. அவை நிலையானது, அழிவில்லாதது. இது பார்க்க ஒரு பெயிண்டர் சிகப்பு, நீலம், மஞ்சள், வெள்ளைன்னு சில அடிப்படை கலரை வச்சு ஆயிரக்கணக்கான வேறு வேற கலரை உருவாக்குற மாதிரி இருக்குல்ல. இல்லைன்னா மாவு, முட்டை, பால், சர்க்கரைன்னு சில பொருளை வச்சு எத்தனையோ விதமான கேக் ரொட்டினும் செய்யற மாதிரி. அடிப்படை பொருள் மாறாது, ஆனா அதோட கலவை மாறும்போது புது புது பொருட்கள் வருது. மிக சரியான ஓமை. எம்பெடோக்கில்ஸ் இந்த 4 தேர்ந்தெடுத்ததுக்கும் காரணம் இருக்கு. அவருக்கு முன்னாடி தாலஸ் தண்ணி அடிப்படைனாரு, அனாக்சிமெனஸ் காத்து அடிப்படைனாரு. கிரீக்கர்கள் நெருப்பையும் ஒரு முக்கிய சக்தியா பார்த்தாங்க. சூரியன், உடம்பு சூடு, இதெல்லாம். நிலங்கிறது திடப்பொருட்களோட ஆதாரம். ஒரு மரக்கட்டை எரியறத அவர் பார்த்திருக்கலாம். அப்போ சத்தம், நீர், புகை, காற்று,
தழல் நெருப்பு, சாம்பல் நிலம்னு இந்த நாளோட வெளிப்பாட்டையும் கவனிச்சிருக்கலாம். ஆக அவரோட 4 மூலங்கள்ங்கிறது சும்மா கற்பனை இல்ல, அப்போதைய அவதானிப்புகள்ல இருந்து வந்தது. ஆனா இந்த மூலங்கள்லாம் தானாவே சேருமா, பிரியுமா? அதை இயக்குறது ஏது? மூலங்கள் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, இங்கதான் எம்படோக்கிள்ஸ் இன்னும் 2 விஷயத்த சொல்றாரு. இந்த மூலங்களை ஒன்னா சேர்க்கறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் 2 பிரபஞ்ச சக்திகள் இருக்குங்கிறாரு. அவை அன்பு அப்புறம் சச்சரவு. அன்பு இந்த மூலங்களை ஒன்னா இழுத்து சேர்த்து பொருட்களை உருவாக்குது. சச்சரவு அவைகளை விலக்கி பிரிக்குது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்படோக்கிள்ஸ் பொருள் சப்ஸ்டன்ஸ் நிலம் நீர் மாதிரி, அப்புறம் சக்தி ஃபோர்ஸ் அன்பு சச்சரவு மாதிரி, இது 2யும் பிரிச்சு காட்டுறாரு. இது தத்துவ வரலாற்றுல ஒரு முக்கியமான படி. இன்னைக்கு நவீன அறிவியல் கூட அடிப்படை துகள்கள் மேட்டர் அப்புறம் அதை இயக்குற விசைகள் ஃபோர்ஸஸ் பத்தி பேசுறதோட இதை ஒப்பிடலாம். இது நிஜமாவே ஒரு ஆழமான பார்வைதான். அவர் நம்ம உலகத்தை எப்படி உணர்றோம்னு சொன்னதா புத்தகத்துல வருது. ஆமா, அதுவும் சுவாரஸ்யமானது. நம்ம கண்கள் உட்பட நம்ம புலன் உறுப்புகள் எல்லாமே கூட இந்த 4 மூலங்களால தான் ஆனதுன்னு அவர் நம்பினாரு. அதனால நம்ம கண்ணுல இருக்கிற நிலம்ங்கிற அம்சம் வெளியில இருக்கிற நிலத்தை பாக்குது, கண்ணுல இருக்கிற நீர் நீரை பாக்குது, காற்று காற்றையும் நெருப்பு நெருப்பையும் உணருது. இத ஒத்தது ஒத்ததே அறியும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட இந்த 4 மூலங்களும் இல்லைன்னா நம்மால முழு உலகத்தையும் அறிய முடியாதுங்கிறது அவரோட கருத்து. சரி, எம்பெடாக்கிள்ஸோட இந்த 4 மூலங்கள் 2 சக்திகள் கோட்பாடு பார்மெனிடிஸ் ஹெராக்ளிடிஸ் முரண்பாட்டை சரி செய்ய ஒரு நல்ல முயற்சி மாதிரி தெரியுது. ஆனா இதோட முடியல இல்லையா? அனாக்சாகரஸ்னு இன்னொருத்தர் வராரு. அவர் எம்பெடாக்கிள் சொன்னதை ஏத்துக்கலையா? இல்ல, அனாக்சகரஸ் காலம் கிமு 500-428 எம்படோக்கல்ஸோட விளக்கத்தை முழுசா ஏத்துக்கல. குறிப்பா வெறும் 4 மூலங்கள் நிலம் காற்று நெருப்பு நீர் மட்டும் எப்படி இவ்ளோ சிக்கலான பொருட்களா, உதாரணத்துக்கு எலும்பு இரத்தம் முடி இந்த மாதிரி எப்படி மாற முடியும்னு அவருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு அடிப்படை பொருள் இன்னொன்னா மாறுதுங்கிற பழைய யோசனையையும் அவர் ஏத்துக்கல. அப்போ அவரோட மாற்று விளக்கம் என்னவா இருந்துச்சு? அனாக்சகரஸ் இன்னும் ஒரு படி மேல போனாரு. பிரபஞ்சம் 4 மூலங்களால மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரியாத எண்ணவே முடியாத ரொம்ப ரொம்ப சின்ன விதைகளால சீட்ஸ் அல்லது ஸ்பெர்மேட்டா ஆனதுன்னு சொன்னாரு. இந்த ஒவ்வொரு சின்ன துகள்லையும் மத்த எல்லா பொருட்களோட அம்சங்களும் கொஞ்சமா இருக்குன்னு சொன்னாரு. அதாவது நீங்க ஒரு துண்டு ரொட்டி சாப்பிட்டீங்கன்னா அந்த ரொட்டியோட ரொம்ப சின்ன துகள்ல கூட முடி எலும்பு தசை இது எல்லாத்தோட ரொம்ப சின்ன கூறுகள் இருக்கணும். அப்போதான் அந்த சாப்பாடு நம்ம உடம்புல அந்த பாகங்களா மாற முடியும்னு அவர் தர்க்கம் பண்ணாரு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இது பார்க்க இன்னைக்கு இருக்கிற ஹோலோகிராம் டெக்னாலஜி மாதிரி இல்லையா? ஒரு ஹோலோகிராம் படத்தை உடைச்சா அதோட ஒவ்வொரு சின்ன துண்டுலையும் முழு படத்தோட 3D இமேஜ் தெரியும். அதே மாதிரி அனாக்சாகரஸ் சொல்றாரு, ஒவ்வொரு பொருளோட சின்ன துகள்லையும் மத்த எல்லா பொருளோட கூறுகளும் சம்திங் ஆஃப் எவ்ரிதிங் இன் எவ்ரிதிங் இருக்குன்னு. இது நம்ம உடம்பு செல்கள் பத்தின இப்போதைய புரிதலையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. ஒவ்வொரு செல்லுலையும் முழு உடம்புக்கான அந்த மரபணு தகவல் ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, அது மாதிரி. மிக சரியான ஒப்பீடு. இந்த யோசனை உண்மையிலேயே புரட்சிகரமானது. இந்த சின்ன எல்லாத்தையும் உள்ளடக்கின துகள்கள் தான் அவர் விதைகள்னு சொன்னாரு. சரி, இந்த விதைகள்லாம் எப்படி ஒழுங்கா சேர்ந்து கிரகங்கள் மிருகங்கள் மனுஷங்க பூக்கள் மரங்கள்னு உருவாக்குது? எம்பிடாக்கிள்ஸ் அன்பு சச்சரவுன்னு சொன்னாரு. அனாக்சாகரஸ் இதுக்கு காரணமா நோஸ் அப்படிங்கிற ஒன்ன சொன்னாரு. இத மனம் இல்லனா நுண்ணறிவுன்னு சொல்லலாம். இது ஒரு வகையான ஒழுங்குபடுத்துற அறிவு சார்ந்த சக்தி. இதுதான் இந்த எண்ணிலடங்காத விதைகளை ஒரு குறிப்பிட்ட வரிசையில அமைச்சு நாம பாக்குற இந்த உலகத்தை உருவாக்குது. அனாக்சாகரஸ் ஏதென்ஸ்ல வாழ்ந்த முதல் முக்கியமான தத்துவ ஞானிங்கிறாங்க. ஆனா அவருக்கு சில பிரச்சனைகளும் வந்துச்சுன்னு புத்தகத்துல இருக்கு. ஆமா, அவர் உண்மையில ஆசியா மைனரை சேர்ந்தவர் தான். ஆனா கொஞ்ச காலம் ஏதென்ஸ்ல வாழ்ந்தாரு. அங்க அவர் மதிக்கப்பட்டாலும் அவரோட சில கருத்துக்கள் கொஞ்சம் சர்ச்சையை உண்டு பண்ணுச்சு. உதாரணத்துக்கு சூரியன்கிறது ஒரு கடவுள் இல்ல, அது கிரீக்கத்தோட
பெலோபொனேஷியன் தீபகற்பத்தை விட பெருசா இருக்கிற நெருப்பா குதிக்கிற ஒரு கல்லுன்னு சொன்னாரு. நிலா தானா ஒளிராது, அது பூமிய மாறி சூரியன் கிட்ட இருந்து தான் வெளிச்சத்தை வாங்குதுன்னும், சூரிய சந்திர கிரகணங்கள் எப்படி வரும்னு அவர் சரியா விளக்குனாரு. வானவியல் பத்தின அவரோட இந்த கருத்துக்கள் அப்போதைய மத நம்பிக்கைகளுக்கு எதிரா இருந்ததால அவர் மேல நாத்திக குற்றம் சாட்டி ஏதென்ஸை விட்டு வெளியே போக வேண்டியதாச்சு. அவர் ஒரு விண்கல்ல ஆய்வு செஞ்சுட்டு மத்த கிரகங்கள்ல கூட மனுஷங்க மாதிரி உயிரினங்கள் இருக்கலாம்னு கூட சொன்னதா சொல்றாங்க. ஆக இந்த ஆரம்பகால கிரேக்க சிந்தனையாளர்களோட பயணத்தை நாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இயற்கையோட அடிப்படை என்ன, மாற்றம்ங்கிறது உண்மையா இல்ல மாயையாங்கிற கேள்விகளோட அவங்க எப்படி போராடி இருக்காங்கன்றது நிஜமாமே பிரமிப்பா இருக்கு. பார்மெனிடிஸோட மாறாத உண்மை, ஹெராக்ளிடஸோட ஓயாத ஓட்டம், எம்படோக்கிள்ஸோட 4 மூலங்களும் 2 சக்திகளும், அனெக்சாகரஸோட எண்ணற்ற விதைகள், நோஸ், ஒவ்வொருத்தரும் முன்னாடி இருந்தவங்க யோசனைகள் மேல கட்டி எழுப்பி இன்னும் ஆழமான நுட்பமான விளக்கங்களை தேடி இருக்காங்க. இது சும்மா தகவல்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல சோஃபி, அந்த புத்தகத்துல உணர்ற மாதிரி தத்துவ ரீதியா எப்படி யோசிக்கிறதுன்னு கத்துக்கிறது தான் முக்கியம்னு காட்டுது. பகுத்தறிவையும் அவங்க பார்த்த விஷயங்களையும் வச்சு இந்த உலகத்தோட புதிர்களை அவிழ்க்க அவங்க செஞ்ச முயற்சிகள் அவங்களோட அந்த அறிவு தேடலுக்கும் தைரியத்துக்கும் பெரிய சாட்சியா நிக்குது. இந்த இடத்துல புத்தகத்துல சோஃபிக்கு வர்ற அந்த கேள்வி ஞாபகத்துக்கு வருது. உலகத்திலே ரொம்ப அற்புதமான விளையாட்டு பொருள் எதுன்னு கேட்டுட்டு அப்புறம் லெகோன்னு பதில் வருது. ஏன் லெகோ? அவ யோசிக்கிறா, லெகோ கட்டைகளை சுலபமா சேர்க்கலாம், பிரிக்கலாம், அது உடையாது, அதை வச்சு என்ன வேணா ஒரு வீடு, கார், கோட்டை கட்டலாம். இவ்வளவு சிக்கலான எல்லாத்தையும் உடைக்கவே முடியாத ரொம்ப அடிப்படையான கட்டுமான கற்களா, பில்டிங் பிளாக்ஸா பிரிக்க முடியுமா? அப்படிப்பட்ட அடிப்படை துகள்கள் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது பார்மெனிடிஸ் சொன்ன மாதிரி முற்றிலும் மாறாததா இருக்குமா? இல்ல எம்படோக்கிள்ஸோட 4 மூலங்கள் மாதிரி சில வகையில இருக்குமா? இல்ல அனக்சாகரஸ் சொன்ன மாதிரி எண்ணவே முடியாத வகையில இருக்குமா? இந்த ஆரம்பகால தத்துவவாதிகள் தேடின அந்த அடிப்படை பொருள் ஒருவேளை இப்படிப்பட்ட ரொம்ப சின்ன பிரிக்க முடியாத மாறாத துகள்களா இருக்குமோ? இது நம்மள அடுத்ததா நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான தத்துவ ஞானி கிட்ட, அதாவது டெமோக்ரிட்டஸ், அப்புறம் அவரோட அணுக்கொள்கை கிட்ட கூட்டிட்டு போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயற்கையோட கடைசி லெகோ கட்டை எதுவா இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையை தூண்டுற அலசல்ல எங்களோடு இருந்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.